ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம ஐஸ்வர்யாவை தேல் கடிச்சு வாயிலெல்லாம் நுறையா வருதை பார்த்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே ரொம்ப பதட்டமாக ஐஸ்வர்யாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. போன உடனே ஓபிச்சிட்டு போட்டு அட்மிஷன் போடுறாங்க. டாக்டரும் ரொம்பவே சீரியஸாக நம்ம ஐஸ்வர்யாவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப நேரமாக டாக்டர் வெளியே வராத பார்த்த ஈஸ்வரியும் ரொம்பவே பயத்தோட நம்ம ராஜாங்கத்துக்கிட்டேயும் சேதுக்கிட்டேயும் இங்கே பாருங்க மாமா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஐஸ்வர்யாவுக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா நான் என் அண்ணனுக்கு என்ன பதில் சொல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே டாக்டர் வராங்க. வந்த உடனே ஈஸ்வரி பதட்டமா போய், டாக்டர் இப்போ ஐஸ்வர்யா எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருங்க அவங்க உடம்புல விஷம் நிறைய ஏறி இருக்கு, இப்போதைக்கு எங்களால எதுவுமே சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம சேது, ராஜாங்கம், ஈஸ்வரி, சித்ரான்னு சொல்லிட்டு எல்லாருமே பயங்கர ஷாக்கு. அதுக்கப்புறம் என்ன, நம்ம மலர் இருந்துட்டு நடந்த விஷயத்தெல்லாம் நம்ம தமிழ்ச்செல்விக்கு கால் பண்ணி சொல்றாங்க. சொன்ன உடனே தமிழ்ச்செல்வி அதிர்ச்சியோட அப்படியே கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சேது இருந்துட்டு, இங்க பாருங்க டாக்டர், எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, நீங்க ஐஸ்வர்யாவை எப்படியாவது காப்பாத்தியே ஆகணும். இங்க பாருங்க டாக்டர், ஐஸ்வர்யாவோட உயிர் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாக்டர் கிட்ட சொல்லவும், இங்க பாருங்க சார், ஒவ்வொரு உயிரையும் காப்பாத்துறதுக்காக தான் நாங்க ரொம்பவே முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு மேல கடவுள் விட்ட வழிதான், எங்களால முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையுமே பண்ணியிருக்கோம். இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் நாங்க எதுவுமே சொல்ல முடியும், எங்களை மன்னிச்சிருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு ரொம்பவே பதட்டமா அப்படியே தலையில அடிச்சுக்கிட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. இதை பார்த்த நம்ம சேது இருந்துட்டு, இங்க பாருங்க சின்னம்மா, ஐஸ்வர்யாவுக்கு எதுவும் ஆகாது, நீங்க கொஞ்சம் பதட்டப்படாம இருங்க அப்படின்னு சொல்லவும், எப்படி சேதோ, எப்படி என் அண்ணனுக்கு என்ன பதில் சொல்லுவேன், டாக்டர் என்ன சொல்லிட்டு போனாங்கன்னு கேட்டியா, இப்போ என் அண்ணனுக்கு என்னன்னு நான் சொல்லுவேன், சொல்ல சேதோ அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே கேட்கவும், அதுக்கப்புறம் நம்ம ராஜாங்க இருந்துட்டு, இங்க பாரு சேதோ, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, ஐஸ்வர்யாவோட உயிரை எப்படியாவது காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு ராஜாங்க சேதுக்கிட்ட சொல்லவும், அந்த நேரம் பார்த்து நம்ம தமிழ்ச்செல்வி வராங்க. வந்த உடனே மலர்கிட்ட என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு எல்லாத்தையும் கேட்டுட்டு, சரிங்கக்கா நான் போய் டாக்டர் கிட்ட பேசுறேன் அப்படின்னு டாக்டர் கிட்ட போறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஈஸ்வரி, சித்ரா இவங்க ரெண்டு பேருமே தலையில அடிச்சுக்கிட்டாலும் அந்த நேரம் பார்த்து நம்ம டாக்டர் எல்லாம் வராங்க. வந்த உடனே நம்ம ஈஸ்வரியும் ரொம்ப பதட்டமா, டாக்டர் என்ன ஆச்சுங்க டாக்டர், என்னோட ஐஸ்வர்யாவுக்கு என்ன ஆச்சு அப்படி சொல்லி பதட்டமா கேட்கவும், இங்க பாருங்கம்மா, எங்களை மன்னிச்சிருங்கம்மா, உங்க ஐஸ்வர்யாவை எங்களால காப்பாற்ற முடியல, அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை கேட்ட உடனே ஈஸ்வரிக்கு அப்படியே தலை சுத்தி மயக்க போட்டு கீழே விழுந்துடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம மலர் வந்து நம்ம ஈஸ்வரியை தாங்கி பிடிச்சிக்கிட்டு, அதுக்கப்புறம் நம்ம ராஜாங்க இருந்துட்டு, என்ன என்ன டாக்டர் சொல்றீங்க, நீங்க சொல்றது எல்லாம் உண்மையா, இங்க பாருங்க டாக்டர், அதெல்லாம் கூடவே கூடாது, ஐஸ்வர்யாவோட உயிரை நீங்க காப்பாத்தியே தான் ஆகணும். இங்க பாருங்க சார், எங்களால முடிஞ்ச வரைக்கும் எல்லா ட்ரீட்மெண்ட் பண்ணோம், ஆனா அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு எல்லாத்துக்கும் அவங்க உடம்பு ஒத்துழைக்கல, நாங்க என்ன பண்ண முடியும், இந்தாங்க சார் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. இதை கேட்ட உடனே சேதுக்கு என்ன பதில் சொல்றது என்ன ஏதுன்னு தெரியாம அப்படியே தகச்சு போய் நிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ராஜாங்க இருந்துட்டு, சேது என்னையா இப்படி ஆகி போச்சு, இந்த விஷயத்த அவங்க அப்பா அம்மாவுக்கு எப்படியா சொல்றது, இந்த விஷயத்த சொல்லிதான் ஆகணும், நம்ம என்ன பண்றது, முதல்ல அவங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் கால் பண்ணு அப்படின்னு சொல்லவும், அப்பா நான் சொல்லலப்பா இந்த விஷயத்த, அவங்க கிட்ட நான் சொல்லல, அவங்க இந்த விஷயத்த கேட்டாங்கன்னா கண்டிப்பா தாங்கவே மாட்டாங்கப்பா அப்படின்னு ரொம்பவே அழுதுகிட்டே சொல்லவும், இதை கேட்டு நம்ம ராஜாவும், இங்க பாரு சேது, கண்டிப்பா பொண்ணை பெற்றவங்க அழுகதான் செய்வாங்க, இதை அவங்க கிட்ட சொல்லதான் செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த நேரம் பார்த்து ஈஸ்வரி மயக்கத்திலிருந்து எழுந்து உட்காந்து, ஐயோ கடவுளே, என் அண்ணனுக்கு என்ன பதில் சொல்வேன், ஐஸ்வர்யா எங்களை விட்டு இப்படி தவிக்க விட்டுட்டு போயிட்டியே, இப்போ உங்க அப்பாவுக்கும் உங்க அம்மாக்கும் நான் என்ன பதில் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுதுகிட்டே இருக்கவும், ராஜாங்க இருந்துட்டு, இங்க பாரு ஈஸ்வரி, நடந்தது நடந்து போச்சு, இதுக்கு மேல நடந்ததை நம்ம மாத்தவே முடியாது, இங்க பாருங்க மாமா, எல்லாருமா சேர்ந்து என்னோட அண்ணன் பொண்ணை சாவடிச்சிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பழியும் தூக்கி குடும்பத்து மேல போடுவோம். என்ன ஈஸ்வரி பேசுற, நீ என்ன பேசுற, தேல் கொட்டினதுக்கு இந்த குடும்பத்துல இருக்கிறவங்க என்ன பண்ண முடியும்,
இங்க பாரு, எல்லா பழியும் தூக்கி இந்த குடும்பத்துல மேல போடாத அப்படின்னு ரொம்ப கோபமா பேசவும், என்ன மாமா, என்ன என்ன இப்போ என்கிட்ட கோபமா பேசுறீங்களா? இது எல்லாத்துக்கும் காரணம் என் அண்ணன் பொண்ணுன்னு தான் சொல்றீங்களா? ஐஸ்வர்யா உயிருக்கு நீங்க பதில் சொல்லிதான் ஆகணும். என்ன சொல்ல போறீங்க ஐஸ்வர்யாவோட உயிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருங்க, ஐஸ்வர்யாவை எப்படியாவது காப்பாத்தலாம் தான் நாங்களும் நினச்சிக்கிட்டு ரொம்பவே போராடினோம். ஆனால் ஐஸ்வர்யாவை காப்பாற்ற முடியாமல் போனதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னு நம்ம ராஜாங்கமும் ரொம்ப வருத்தத்தில் பேசவும், இங்கே பாருங்க மாமா, உங்களை யாரையும் நான் சும்மாவே விட மாட்டேன். ஐஸ்வர்யாவுக்கு ஒரு பதில் சொல்லாமல் உங்களை யாரையும் நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்கவும், அந்த நேரம் பார்த்து கருப்பு வந்துட்டு, இங்கே பாருங்க மாமா, ஐஸ்வர்யாவோட அம்மாக்கும் அப்பாக்கும் நான் கால் பண்ணி சொன்னேன். அவங்க ரொம்பவே அதிர்ச்சி ஆயிட்டாங்க. இப்போவே கிளம்பி வந்துகிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. அதே மாதிரி அவங்க நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்களை யாரையும் சும்மாவே விட மாட்டேன். இதுக்காகவா என் பொண்ணு உங்க குடும்பத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்தேன் அப்படி இப்படின்னு கண்டபடி பேசிட்டாங்க. என்ன பண்றதுனே தெரியல மாமா அப்படின்னு சொல்லவும், ஐயோ கடவுளே, என்ன இது சோதனை? எதுக்காக இவ்வளவு பெரிய சோதனையே இந்த குடும்பத்துக்கு நீ கொடுத்த? எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை வேண்டிக்கிட்டு இருக்கவும், அதுக்கப்புறம் என்ன, நம்ம ஐஸ்வர்யாவை அதாவது போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அப்படியே பாடியாக கொடுத்துட்றாங்க. கொடுத்த உடனே நம்ம ராஜாங்க இருந்துட்டு, சேதோ இனிமே நடக்க வேண்டியதெல்லாம் பாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம தாமரை இருந்துட்டு, என்னம்மா நடந்துகிட்டு இருக்கு? இந்த ஐஸ்வர்யா திடீர்னு இப்படியெல்லாம் ஆவான்னு நினச்சி கூட பார்க்கலாமா? எனக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குமா, நானும் தாண்டி எதிர்பார்க்கல. இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சு, எதுக்காக இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னு எனக்கு யோசிக்கவே முடியலடி. அந்த அளவுக்கு எனக்கு அதிர்ச்சியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம ராஜாங்க இருந்துட்டு ரொம்பவே பதட்டமா போய் உக்காந்துடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம அப்பத்தா, வசந்தி, செல்லப்பாண்டி அப்படின்னு அந்த வீட்டில் இருக்கிற எல்லாருமே இப்போது ராஜாங்கம் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்த உடனே நம்ம அப்பத்தா இருந்துட்டு, அடே ராஜாங்கம் என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆத்தா இங்கே பாருங்க ஆத்தா, இந்த குடும்பத்தில் அடுத்தடுத்து பிரச்சனை நடந்துக்கிட்டே இருக்கு. இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க என்ன பாவம் செஞ்சாங்க, என்ன ஏதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லவும், அந்த நேரம் பார்த்து நம்ம கருப்புக்கு அப்படியே சாமி வந்துடுது. அந்த கருப்ப சாமியே நம்ம கருப்புக்குள்ள தூந்து அப்படியே தாண்டவம் ஆடிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் பார்த்து நம்ம மோகனா இருந்துட்டு, இங்க பாருங்க சாமி, என்ன சாமி இந்த குடும்பத்துல அடிக்கு மேல அடி வச்சுக்கிட்டே இருக்கியே, எதுக்காக? இந்த குடும்பத்துல இருக்கிறவங்களோட நிம்மதியாவே இருக்கக்கூடாதா? அதுக்காக தான் இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணி வச்சிருக்கியா? இங்க பாரு, நான் தான் அந்த உசுரை பலியா நான் எடுத்துக்கிட்டேன். இந்த வீட்டில் பெரிய தப்பு நடந்துச்சு, அதை கண்டுபிடிங்கன்னு உன்கிட்ட பார்க்க நான் சொன்னேன். ஆனால் இந்த வீட்டில் இருக்கிறவங்க யாருமே அதை கண்டுக்கல மாதிரி தெரியல. தப்பு பண்ணவங்களோட உசுரை பலியா நான் எடுத்துக்கிட்டேன். இனிமேலும் நீங்கள் எதுவுமே கண்டுபிடிக்காம இருந்தீங்கன்னா ஒவ்வொரு உசுரா உங்கள் குடும்பத்துல இருந்து போய்கிட்டு தான் இருக்கும். நீ அதை பார்க்க தாண்டி போற அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இதை கேட்டு செல்லப்பாண்டிக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது. அதுக்கப்புறம் நம்ம ஈஸ்வரிக்கு அப்படியே கொலை நடுங்கி போயிடுது. அதுக்கப்புறம் என்ன, நம்ம கருப்பசாமி இருந்துட்டு, இங்க பாருங்க, இந்த வீட்டில் இருக்கிற இந்த பொண்ணுக்கிட்ட நான் எவ்வளவோ கேட்டு கெஞ்சி பார்த்தேன், நீ போய் எல்லா உண்மையும் எல்லார்கிட்டையும் சொல்லுன்னு. ஆனா இந்த பொண்ணு எந்த ஒரு உண்மையும் யாருக்கிட்டையும் சொல்ற மாதிரி தெரியல. அதனாலதான் அந்த உசுரை நான் பலியை எடுத்துக்கிட்டேன். இன்னும் எல்லா உண்மையும் எல்லாருக்கும் தெரியாம போனா கண்டிப்பா இன்னும் யாரெல்லாம் இந்த தப்பை பண்ணாங்களோ அவங்கள ஒவ்வொருத்தரையா நான் கூப்பிட்டுக்கிட்டு தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கருப்பும் அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. சாமியும் மலையேறிடுது. இதை பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம ராஜாங்கத்துக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது. தமிழ்செல்வியும் ஒரு மாதிரி நின்றுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம சித்ரா இருந்துட்டு, இங்க பாருங்கம்மா, இதுக்கு மேலேயும் நம்ம எந்த உண்மையுமே சொல்லாம இருந்தோம், கண்டிப்பா நம்ம உசுரும் இந்த மாதிரி தாம்மா போகும். அதனால நம்ம எல்லா உண்மையும் சொல்லிடலாமா ப்ளீஸ்மா அப்படின்னு சொல்லி கெஞ்சி கேட்டுக்கிட்டு இருக்கவும், இங்க பாருடி, அமைதியா இருடி, எல்லா உண்மையும் சொன்னா என்ன நடக்கும்னு உனக்கு தெரியும்ல. இங்க பாருமா, சொன்னாலையும் நடக்கும், சொல்லலாலையும் நடக்கும். சொல்லலைன்னா கண்டிப்பா அந்த கருப்பசாமி நம்ம உயிரை எடுத்துருமா. முதல்ல வாமா, எல்லா உண்மையும் சொல்லிடலாம் அப்படின்னு நம்ம சித்ரா இருந்துட்டு ராஜாங்கத்துக்கிட்ட போயிட்டு, இங்க பாருங்க பெரியப்பா, உங்ககிட்ட நான் பெரிய உண்மையை மறைச்சிட்டேங்க பெரியப்பா, என்னை மன்னிச்சிருங்க பெரியப்பா அப்படின்னு சொல்லவும், என்ன சித்ரா சொல்லிக்கிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாங்க பெரியப்பா, ஐஸ்வர்யா, நான், என்னோட அம்மா, நாங்கள் 3 பேரும் சேர்ந்து தான் இந்த வீட்டில் ஒரு பெரிய தப்பே பண்ணிட்டோம். இந்த தப்புனால தான் இந்த வீட்டில் இவ்வளோ பெரிய பிரச்சனையும் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சித்ரா சொல்லிக்கிட்டு இருக்க நீ சொல்கிறது எதுவுமே எனக்கு புரியலையே அப்படின்னு சொல்லவும், இல்லைங்க பெரியப்பா,
தமிழ்ச்செல்வி இந்த வீட்டை விட்டுட்டு போனதுக்கு காரணம் தமிழ்ச்செல்வி தானே. எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருக்கீங்க தமிழ்ச்செல்வியை எப்படியாவது வீட்டை விட்டு அனுப்பணுன்றதுக்காக தான் இது எல்லாத்தையுமே நாங்கள் பண்ணோம். எங்களை மன்னிச்சிருங்க பெரியப்பா. ஐஸ்வர்யா மாதிரியே எங்களோட உயிரும் போயிடக்கூடாதுன்றதுக்காக தான் இப்படி நான் எல்லா உண்மையும் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம ராஜாங்கத்துக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. அதுக்கப்புறம் என்ன உண்மை சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்கள் பெரியப்பா, தமிழ்ச்செல்வியோட இருந்து நாங்கள் தான் கால் பண்ணி ஐஸ்வர்யா வச்சு மிமிக்ரி பண்ணி தமிழ்ச்செல்வி மாதிரியே அவங்க அப்பா கிட்ட பேச வச்சு நீங்கள் தான் எல்லாத்தையும் செய்ய சொன்னீங்கன்னு அவங்க அப்பா கிட்ட சொன்னோம். நீங்கள் சொன்னதான் நினச்சிக்கிட்டு தமிழ்ச்செல்வியோட அப்பாவும் ஜெனிக்கும் சக்திக்கும் கல்யாணம் பண்ணி வச்சாரு. ஜெனிக்கும் சக்திக்கும் கல்யாணம் பண்ணி வச்சதுனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனையும் வந்துச்சு. நீங்கள் ஜெயிலுக்கு போனீங்க. நீங்கள் ஜெயிலுக்கு போனதுனால சேது ரொம்பவே கோவப்பட்டு தமிழ்ச்செல்வியை திட்டி வீட்டை விட்டு அனுப்புவான்னு மட்டும்தான் நினச்சோம். ஆனால் தமிழ்ச்செல்வியை விட்டு இப்போ ஐஸ்வர்யாவை கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு வரும்னு நினச்சி கூட பார்க்கல. ஐஸ்வர்யாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களும் எங்களோட பேச்சை கேட்பாங்க அப்படின்றதுக்காக தான் நாங்கள் இதை பண்ணி வச்சோமே. எங்களை மன்னிச்சிருங்க பெரியப்பா. இந்த உண்மையை சொல்ல சொல்லி கருப்பசாமி ஐஸ்வர்யாவோட கனவுல நிறைய முறை வந்து சொல்லிச்சு. ஆனால் ஐஸ்வர்யா தான் எங்ககிட்ட வந்து பயந்துக்கிட்டே இந்த விஷயத்த சொன்னால் நாங்கள் தான் அவகிட்ட ஒரு மந்திரிச்ச கயிறுன்னு ஒரு 20 ரூபாய் கயிறை வாங்கிட்டு வந்து அவள் கையில் கட்டிவிட்டு இனிமேல் கருப்பசாமி கனவுல வராதுன்னு சொல்லி அவளை தைரியப்படுத்தணும். ஆனால் அதுக்கப்புறமும் கருப்பசாமி இவ்வளோ பெரிய தண்டனையே ஐஸ்வர்யாவுக்கு கொடுத்துருக்கு. என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு நம்ம அதாவது சேது வந்துட்டு ரொம்பவே கோவமா, என்ன சின்னம்மா சொல்கிறீங்க, என்ன சொல்கிறீங்க, இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணிட்டு எப்படி சின்னம்மா உங்களால் இப்படி எதுவுமே பண்ணாத மாதிரி இருந்தீங்க இத்தனை நாளா? அதுவும் ஐஸ்வர்யாவோட உயிர் போகிற வரைக்குமா அமைதியாக இருப்பீங்க? இதுக்கு முன்னாடியே குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வாக்கு சொல்லும் போதே நீங்கள் எல்லா உண்மையும் சொல்லியிருந்தா இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்குமா? இப்போது ஐஸ்வர்யாவோட உயிர் போயிருக்குமா? அநியாயமாக ஒரு உயிரை போக வச்சுட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமாகவும் ஆவேசமாகவும் நம்ம சேது இருந்துட்டு ஒரே சித்ராவோட கண்ணத்தில் அப்படியே பழுக்கிற மாதிரி கொடுக்குறாங்க. இங்கே பாரு சேது, என்னை அடிக்காத சேது, நான் பண்ணதெல்லாம் தப்பு தான் சேது, என்னை மன்னிச்சிடு சேது அப்படின்னு சொல்லவும் ஈஸ்வரி ஒரு பக்கம் ரொம்பவே அழுதுகிட்டு மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஐஸ்வர்யாவோட சடலத்தை நடு ஹாலில் போட்டு வச்சிருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம ஐஸ்வர்யாவோட அப்பா அம்மா 2 பேருமே வராங்க. வந்த உடனே ரொம்பவே அழுதுகிட்டே, ஐயோ ஐஸ்வர்யா, உன்னை இதுக்காகவா கல்யாணம் பண்ணி கொடுத்தேன்? நீ சந்தோஷமா வாழ்வ அப்படின்றதுக்காக தானே இந்த வீட்டில் நான் கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். இல்லைன்னா நானே உன்னை அந்தமானுக்கு கூட்டிட்டு போயிருப்பேனே. எதுக்காக ஐஸ்வர்யா இப்படி ஒரு வாழ்க்கை உனக்கு தேவையா? நீ சந்தோஷமா வாழ்ந்தே இல்லைன்னு கூட தெரியல, அதுக்குள்ள இந்த உலகத்தை விட்டு போயிட்டியா ஐஸ்வர்யா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுதுகிட்டே இருக்கவும் கொஞ்ச நேரம் அழுது முடிச்சுட்டு நம்ம ராஜாங்கத்துக்கிட்ட வந்து, இங்க பாருங்க, என்னோட பொண்ணு அதுக்காக தான் உங்க வீட்டுக்கு நான் கல்யாணம் பண்ணி கொடுத்தேன்னா என் பொண்ணை என்ன நிலைமைக்கு ஆளாக்கி வச்சிருக்கீங்க நீங்க, இங்க பாருங்க அப்படின்னு சொல்லி சேது சொல்லவும், என்ன 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 தம்பி, என்ன சொல்ல போறீங்க நீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருங்க, உங்க பொண்ணு தான் இது எல்லாத்துக்குமே காரணம். உங்க பொண்ணு தான் இந்த குடும்பத்தோட மருமகளை எப்படியாவது வீட்டை விட்டு அனுப்பி அந்த இடத்துக்கு தான் வரணும்னு ஆசைப்பட்டு இப்படி ஒரு கேவலமான வேலையை பண்ணியிருக்கா. நாங்கள் 3 நாளைக்கு முன்னாடி குலதெய்வ கோவிலுக்கு போயிருந்தோம். அந்த கோவிலில் தமிழ்ச்செல்வி மேலே எந்த தப்புமே இல்லை, எந்த தப்புமே பண்ணாமல் அவள் பெரிய தண்டனையை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கா. கண்டிப்பாக ஒரு நாள் எல்லா உண்மையும் வெளியே வரும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அப்போ கூட உங்களோட பொண்ணு எந்த ஒரு உண்மையும் சொல்லாமல் மனசுக்குள்ளேயே அப்படியே பூட்டி வச்சுக்கிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் எங்களால என்ன பண்ண முடியும்? கருப்பசாமி தான் இப்போ நான் தான் இந்த உசுரை பலியா ஆக்கிக்கிட்டேன். இனிமே எந்த உண்மையும் சொல்லலைன்னா கண்டிப்பா இன்னும் அடுத்தடுத்து உயிர் போயிட்டே இருக்குன்னு சொன்ன உடனேயே, இங்க பாருங்க, உங்க தங்கச்சியும் தங்கச்சி பொண்ணும் எல்லா உண்மையும் சொல்லிட்டாங்க. உங்க பொண்ணு தங்கச்சி பொண்ணு இவங்க 3 பேரும் தான் இந்த குடும்பத்துக்கு இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணியிருக்காங்க. இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ண இவங்களுக்கு தான் கருப்பசாமி ஒரு தண்டனையை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்ட உடனே நம்ம ஐஸ்வர்யாவோட அப்பாவும் அம்மாவும் பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. என்ன தம்பி சொல்கிறீங்க? நீங்கள் சொல்கிறது எல்லாமே உண்மையா? இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு எனக்கு தெரியவே தெரியாதே அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம்
நம்ம சேது இருந்துட்டு, "இங்க பாருங்க, ஐஸ்வர்யாவோட உயிரை எடுக்கணும்னு அந்த கடவுளும் நினைக்கல. எத்தனையோ முறை கருப்பசாமி கனவுல வந்து எல்லா உண்மையும் எல்லார்கிட்டேயும் சொல்லணும் சொல்லியிருக்கு. ஆனா அது எதுக்குமே மசியாம ஐஸ்வர்யா அமைதியா இருந்ததுனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனையும்." அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம செல்லப்பாண்டி, வசந்தி இவங்க 2 பேரும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. "இங்க பாரு வசந்தி, நம்ம பொண்ணு எந்த தப்புமே பண்ணல. இப்போ இந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே தெரிஞ்சிருப்பாங்கல்ல. எனக்கு இப்பதான் மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. நம்ம பொண்ணு நமக்கு கால் பண்ணி இப்படி ஒரு விஷயத்த சொன்னாலே அப்படின்னு நானும் அவளை சந்தேகப்பட்டுட்டேன். ஆனா அவளை சந்தேகப்பட்டது எவ்வளோ பெரிய தப்புன்னு எனக்கு இப்பதான் புரியுது." அப்படின்னு சொல்றாங்க. நம்ம அப்பதான் இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமா, "இங்க பாரு ராஜாங்கம், இந்த வீட்டில் இவ்வளோ பெரிய துக்கம் நடந்திருக்கு. இந்த துக்கத்தினால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனையை இவங்க பண்ணியிருக்காங்க. இவ்வளோ கேடுகெட்ட தனத்தையே பண்ணியிருக்காங்கன்னு தெரிய வந்திருக்கு. இதில் எதை நினச்சி சந்தோஷப்படுறது, எதை நினச்சி கஷ்டப்படுறதுனே தெரியல. இந்த 2 பேரையும் சும்மாவே விடக்கூடாது. ஒரு உயிர் போகிற வரைக்கும் இவங்க வாயை மூடிக்கிட்டு இருந்திருக்காங்களே, இவங்களை நம்ம சும்மாவே விடக்கூடாது." அப்படின்னு பயங்கர கோவத்தோடையும் ஆவேசத்தோடையும் பேசிக்கிட்டு இருக்கவும், அதுக்கப்புறம் நம்ம ஐஸ்வர்யாவுக்கு செய்ய வேண்டிய எல்லா சடங்குமே செஞ்சு அடக்கம் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ராஜாங்கமும் சேதுவும் ரொம்பவே வருத்தமா, "அப்பா, இப்படி ஒரு விஷயம் இந்த வீட்டில் நடக்கணும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைப்பா. சின்னம்மா மட்டும் எதுவுமே பண்ணாமல் இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த வீட்டில் எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருப்போம். 2 குழந்தை, என்னோட பொண்டாட்டி அப்படின்னு எவ்வளோ சந்தோஷமாக இருக்க வேண்டிய வீடு இது. இப்போ இது இலவ வீடாக மாறிடுச்சேப்பா." அப்படின்னு பயங்கர வருத்தத்தோடு பேசவும், இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த ராஜாங்கமும், "இங்கே பாரு சேது, தமிழ்ச்செல்வி மேலே எந்த ஒரு தப்புமே இல்லைன்னு நம்ம இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம்ல. அதனால நீ போய் தமிழ்ச்செல்வி கிட்ட பேசி மன்னிப்பு கேட்டு அவளை நம்ம வீட்டுக்கே வரவையே." அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே நம்ம தமிழ்ச்செல்வி கிட்ட போயிட்டு, "இங்கே பாரு தமிழ்ச்செல்வி, நான் பண்ணது எல்லாமே தப்பு தான். என்னை மன்னிச்சிரு தமிழ்ச்செல்வி." அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ்ச்செல்வி கிட்ட மன்னிப்பு கேட்கவும், இதை கேட்ட உடனே தமிழ்ச்செல்விக்கு அப்படியே செம்ம கோவம் வந்துடுது. "இங்கே பாருங்க, உங்களுக்கு வெக்கமா இல்லை இப்படி ஒரு விஷயத்த என்கிட்ட கேட்கறதுக்கு? நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போகும்போதே என்ன உங்ககிட்ட சொன்னேன்? கண்டிப்பா செத்தாலும் நீங்க வந்து என்கிட்ட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாலும் நான் உங்களை மன்னிக்க மாட்டேன்னு சொன்னனா இல்லையா? கண்டிப்பாக எந்த ஒரு ஜென்மத்திலையும் உங்களுக்கு மன்னிப்பே கிடையாது. நான் உங்களை மன்னிக்கவும் மாட்டேன். எப்போவுமே மன்னிச்சு ஏற்றுக்கவும் மாட்டேன். அதை நினச்சிக்கிட்டே என்கிட்ட வந்து இப்படி பேசுகிற வேலைலாம் வச்சுக்காதீங்க." அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே, "இங்கே பாரு தமிழ்ச்செல்வி, நாங்கள் தீர விசாரிச்சிருந்தா இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்காது. இங்கே பாருங்க, இப்படி ஒரு உசுறு போகிற வரைக்கும் எல்லாரும் அமைதியாக இருந்திருக்கீங்களே. நீங்கள் ஆரம்பத்திலேயே எல்லாத்தையும் விசாரிச்சிருந்தா இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்குமா? யாருக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே வந்திருக்காது." அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம அப்பத்தா இருந்துட்டு, "ராஜாங்கம், என்ன ராஜாங்கம், என்ன உன் மனசில் என்ன நினச்சிக்கிட்டு இருக்க? இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு. ஆனால் அந்த விஷயத்தை பொருட்படுத்தாமல் இப்போ தமிழ்ச்செல்வி இந்த வீட்டுக்கு வந்து வாழ சொல்கிற. என்ன உன் மனசில் என்ன நினச்சிக்கிட்டு இருக்க? அவள் எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கா, எவ்வளோ வேதனையும் வலியையும் அனுபவிச்சிருக்கான்னு நான் கூட இருந்து பார்த்துருக்கேன். ஆனால் நீங்கள் இவ்வளோ அசால்ட்டாக வந்து மன்னிப்பு கேட்ட உடனே உங்களை மன்னிச்சு ஏற்றுக்கணுமாவ? இங்கே பாரு, அது மட்டும் நடக்கவே நடக்காது. எனக்கே உங்களை யாரையுமே மன்னிக்க கூடாதுன்னு தோணுது. அவளுக்கு எப்படி தோணும்? அவள் அவ்வளோ கஷ்டத்தையும் அவ்வளோ வலியும் வேதனையும் அனுபவிச்சிருக்கா. அவள் எப்படி உங்களை மன்னிப்பா? கண்டிப்பாக மன்னிக்கவே மாட்டா. தமிழ்ச்செல்வியும் சேது 2 குழந்தைங்களும் ஒன்று சேர்ந்து வாழணும்னு தான் எனக்கும் ஆசை. ஆனால் அது கடவுள் நினைக்கணும். கடவுள் இல்லை, நம்ம தமிழ்ச்செல்வி தான் நினைக்கணும். தமிழ்ச்செல்வி நினச்சானா கண்டிப்பாக இந்த விஷயம் நடக்கும்." அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம தனம் இருந்துட்டு நம்ம தமிழ்ச்செல்வி கிட்ட போயிட்டு, "இங்கே பாருங்கக்கா, உங்கள் அழகரும் மீனாட்சியும் உங்கள் கூடவே 365 நாளும் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன்லக்கா. அதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்குக்கா. நீ மாமா கூட சேர்ந்து வாழலனா கூட பரவாயில்ல. நீ குழந்தைங்கள கூட சேர்ந்து ஒன்றா வாழணுன்றதுக்காக நீ அந்த வீட்டுக்கு போகலாம்லக்கா." அப்படின்னு சொல்லவும், "என்ன தானே பேசுகிற? அதாவது சுயமரியாதை இழந்து அந்த வீட்டுக்கு போய் வாழ சொல்கிறியா? என்னால் சுயமரியாதை இழந்து அந்த வீட்டுக்கு போக முடியாது." அப்படின்னு சொல்லவும், "இல்லைக்கா, நீ நல்லா யோசித்து ஒரு முடிவு எடுக்கா. கண்டிப்பாக உன்னோட மைண்டில் ஒரு நல்ல யோசனை வரும். மீனாட்சியும் நம்ம அழகரையும் பிரியாமல் இருக்கிறதுக்கு ஒரு
ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு, அந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கோங்கக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே தமிழ்ச்செல்வி ரொம்பவே யோசிச்சுக்கிட்டே இருக்கவும் நம்ம சேது வராரு. வந்த உடனே இங்கே பாரு தமிழ்ச்செல்வி, நான் உன்னை இவ்வளோ தூரத்துக்கு கஷ்டப்படுத்தினது எவ்வளோ பெரிய தப்புன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்னை மன்னிச்சிரு தமிழ்ச்செல்வி அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுந்து மன்னிக்கிட்டு கேட்கவும், இங்கே பாருங்க, நீங்கள் என்ன சொன்னீங்க, எனக்கு தகுதி தராதரம் பார்த்து கல்யாணம் பண்ணியிருந்துருக்கணும். அப்படி பார்க்காதனால தான் என் குடும்பத்துக்கு இவ்வளோ பெரிய அவமானமும் அசிங்கத்தையும் தேடி கொடுத்துட்டு அப்படி இப்படின்னு என்னை எவ்வளோ அசிங்கப்படுத்தி பேசுனீங்க. எந்த தகுதி தராதத்தை பார்த்து இப்போ என்கிட்ட வந்தீங்க, எதுக்காக என்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட உடனே சேதுக்கு என்ன பதில் சொல்கிறது, என்ன ஏதுனே புரியல. ரொம்பவே மனசுடைஞ்சு போயிடுறாங்க. இங்கே பாரு தமிழ்ச்செல்வி, ஐஸ்வர்யாவோட உயிர் போய் தான் இவ்வளோ பெரிய உண்மையும் தெரியணும்னு இருந்திருக்கு. என்னை மன்னிச்சிரு தமிழ்ச்செல்வி, என்னை மன்னிச்சிரு ப்ளீஸ் தமிழ்ச்செல்வி. நான் பண்ணது எல்லாம் எவ்வளோ பெரிய தப்புன்னு நான் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன். தப்புன்னு புரிஞ்சதுக்கப்புறமும் அதை நீ மன்னிக்காமல் இருக்கிறது எவ்வளோ பெரிய தப்பு. இங்கே பாருங்க, இங்கே எவ்வளோ காயப்படுத்தினாலும் எவ்வளோ குத்தி குத்தி நோகடிச்சாலும் அது எல்லாத்தையும் மறந்து நீங்கள் மன்னிப்பு கேட்டுட்டா எல்லாத்தையுமே மறந்து உங்கள் கூட சேர்ந்து வாழ்ந்துடணும் அப்படி தானே நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. அது மட்டும் இந்த ஜென்மத்தில் நடக்கவே நடக்காது அப்படின்னு ரொம்ப கோபமாகவும் ஆவேசமாகவும் பேசிக்கிட்டு இருக்கவும், இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன் நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு ரொம்பவே வருத்தமாக இருக்காங்க. அதுக்கப்புறம் ராஜாங்க இருந்துட்டு, இங்கே பாருமா தமிழ்ச்செல்வி, நடந்ததுக்கெல்லாம் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேம்மா, என்னை மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிடவும், இங்கே பாருங்கய்யா, நீங்கள் எதுக்காக என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், நீங்கள் என்கிட்ட மன்னிப்பு கேட்கணுன்ற அவசியம் கிடையவே கிடையாது. நீங்கள் என்கிட்ட மன்னிப்போ கேட்காதீங்க. உங்கள் வீட்டுக்கு நான் வந்து வாழ போகிறதும் கிடையாது. அப்படி இருக்கும்போது எதுக்காக நீங்கள் என்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு ரொம்பவே கோபமாகவும் ஆவேசமாகவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு நல்லா யோசிச்சு பார்க்குறாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் இவ்வளோ தூரம் கேட்டுக்கிட்டே இருக்கிறதுனால நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். ஆனால் இது உங்கள் பையன் கூட சேர்ந்து வாழணுன்றதுக்காகலாம் எடுக்கலை. என்னோட பொண்ணு கூடயும் என் பையன் கூடயும் 365 நாளும் நாள் கணக்கு பார்க்காம அவங்க கூடயே சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கேன். நான் சுயமரியாதை இழந்து உங்கள் வீட்டுக்கெல்லாம் வந்து என்னால் வாழ முடியாது. அதே சமயத்தில் என்னோடய குழந்தைங்களையும் என்னால் பிரிஞ்சு இருக்க முடியாது. அதனால் உங்கள் பையன் என்னோட மனசை மாற்றுற வரைக்கும் இங்கே இந்த வீட்டில் இருக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம ராஜாங்கத்துக்கு சேதுக்குன்னு எல்லாருக்குமே பயங்கர ஷாக் ஆகிடுது. அதுக்கப்புறம் நம்ம அப்பதான் இருந்துட்டு ராஜாங்கத்துக்கிட்ட போயிட்டு, இங்கே பாரு ராஜாங்கம், தமிழ்ச்செல்வியோட மனசு இவ்வளோ தூரத்துக்கு மாறந்ததே ரொம்ப பெரிய விஷயம். இதுக்கு சம்மதிச்சு சேதுவை எப்படியாவது தமிழ்ச்செல்வியோட மனசை மாற்ற சொல்லு அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம ராஜாங்கம் இருந்துட்டு, இங்கே பாராத்தா, சேது வந்து இங்கே தங்குறதுலையோ இல்லை இங்கே இருக்கிறதையோ எனக்கு பிரச்சனையே கிடையாது. ஆனால் தமிழ்ச்செல்வியோட மனசு மாறாமே போயிடுச்சுன்னா இவனோட வாழ்க்கை என்ன ஆகுறதுன்னு தான் நான் யோசிச்சு பார்க்குறேனே தவிர வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்ட உடனே, இங்கே பாருடா ராஜாங்கம், கண்டிப்பாக காலம் எல்லாத்துக்குமே பதில் சொல்லும். இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்து வாழணுன்றதுக்காக தான் இத்தனை நாள் கழித்து இப்படி ஒரு பிரச்சனை நடந்து இவங்க 2 பேரையும் ஒன்று சேர்த்து வைக்கணுன்றதுக்காக தான் இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. நீ முதல்ல எல்லாத்துக்கும் சரின்னு சொல்லி சேதுவை முதல்ல இங்கே வந்து தமிழ்ச்செல்வியோட மனசை எப்படி மாற்றுறதுன்னு அவனை கற்றுக்க சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே, இங்கே பாராத்தா, அப்போவே நாங்கள் தீர விசாரிச்சிருந்து நல்லா ஆராய்ஞ்சு நல்ல ஒரு முடிவு எடுத்திருந்தா இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்குமா அப்படின்னு சொல்லி ராஜாங்கம் ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஐஸ்வர்யாவோட அப்பாவும் அம்மாவும் நம்ம ஈஸ்வரிக்கிட்டேயும் சித்ராக்கிட்டேயும், இங்கே பாரு ஈஸ்வரி, உன்னை நம்பி என் பொண்ணை உங்கள் வீட்டுக்கு அனுப்பி வச்சேன். என் பொண்ணை இந்த நிலைமைக்கு ஆளாக்கி வச்சுட்டியே. என் பொண்ணுக்கு இவ்வளோ பெரிய தொக்கத்துக்கு தெய்வ துக்கத்துக்கு ஆளாக்கிட்டியே அப்படின்னு ரொம்ப கோபமாகவும் ஆவேசமாகவும் பேசிக்கிட்டு இருக்கவும், இதெல்லாம் கேட்டு நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு, இங்கே பாருங்கண்ணே, நான் பண்ணது எல்லாமே தப்பு தானே, என்னை மன்னிச்சிருங்கண்ணே. அந்த தமிழ்ச்செல்வி மேலே இருக்கிற கோவத்துலேயும் வெறுப்புலையும் தான் நான் இப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டேன். ஆனால் நான் சேதுவை கல்யாணம் பண்ணிக்கோன்னு என்றைக்குமே நான் அவகிட்ட சொன்னதே கிடையாது. அவ்வளோ ஆசைப்பட்டு சேதுவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு என்கிட்ட வந்து சொன்னா
அதுக்காக தான் சரி நம்ம அண்ணன் பொண்ணு இந்த வீட்டில் மருமகளாக இருந்தால் நமக்கும் நல்லது தானே அப்படின்னு நினச்சி தான் நான் ஐஸ்வர்யாவை இந்த குடும்பத்துக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். ஆனால் இப்படி ஒரு விஷயம் நடக்கும்னு எனக்கு தெரியாதுங்கண்ணே, என்னை மன்னிச்சிருங்கண்ணே அப்படின்னு ரொம்பவே அழுதுகிட்டே மன்னிப்பு கேட்கவும், இங்கே பாரு ஈஸ்வரி, உன்னை நான் மன்னிக்கவே மாட்டேன், உன்னை என்ன பண்ண போகிறேன்னு மட்டும் பாரு அப்படின்னு பயங்கர கோபமாக பேசுவோம். இந்த பக்கம் நம்ம தமிழ்ச்செல்வி சொன்ன விஷயத்துக்கு சேது என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியாமல் ரொம்பவே திக்கி திணறி போயிருக்காங்க. இங்கே பாரு சேது, எதுவாக இருந்தாலும் குழந்தைக்காகவும் உன்னோட குடும்பத்துக்காகவும் நல்லா யோசிச்சு ஒரு முடிவெடு. அந்த முடிவுனால யாரும் எதுக்கும் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம ஈஸ்வரி என்ன நிலைமைக்கு ஆகுவாங்க. இந்த பக்கம் நம்ம சேது என்ன முடிவெடுப்பாருன்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.